Even yesterday, நேத்து நம்ம Hallelujah, when we are looking into the word of God, we found நோவாவுடைய காரியத்தை நம்ம பார்த்தோம். How in his time, in his season, அவனுடைய காலத்துல Noah was living a righteous life. தேவனுக்கு பிரியமானதை செய்து வாழ்ந்தபடினால, and God loved him. தேவன் அவனை நேசிச்சாரு. எத்தனை பாருங்க, பல ஆயிரம் பல லட்சம் ஜனங்கள் நடுவுல God found only one person to live according to the rules and regulations of God. அதுல நோவா பார்க்கிறார். அதற்கு பிறகு நோவா தேவனோடு சஞ்சரித்தான் என்று எழுதியிருக்கிறது. Then God begin to reveal his heart. தன்னுடைய இருதயத்தை நோவாவுக்கு வெளிப்படுத்துகிற இதை நாம் பார்க்கலாம். எப்படி அந்த தேவன் தான் படைத்த மக்களை ஆதாம்ல இருந்து உண்டு பண்ணின எல்லாரை குறித்து தன் இருதயம் விசனப்படுகிறதை பார்க்கிறேன். காரணம் என்னன்னா, அவங்களுடைய சிறு வயது தொடர்பு they were all having evil thoughts. எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சுங்க, ஃப்ரம் அவர்களுடைய சிந்தையெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான சிந்தையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. They never feared God. They disobeyed God. They did everything that hurt God. தேவனை காயப்படுத்தக்கூடிய எல்லா காரியங்களும் அந்த நாட்கள்ல அவர்கள் செய்தார்கள். எக்ஸெப்ட் நோவா மாத்திரம்தான் அது விதிவிலக்காரதான். அதுக்கு முன்னாடி நான் நேற்று சொன்னேன், ஏனோக்கு அப்படி இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. And God said, இந்த நாட்கள்ல நான் என்ன பண்ண போறேன், I'm going to destroy, சுவாசம் உள்ள எல்லாத்தையும் நான் அழிக்க போகிறேன். எவ்ரிதிங் பிகாஸ் ஆஃப் தி டிஃபைல்மெண்ட் ஆஃப் மேன். ஆண்டவர் சொன்ன எல்லாத்தையும் அழிக்க போகிறேன். அதனால ஆண்டவர் சொல்றாரு, சொல்றாரு, prepare an ark for me. ஒரு பேழை உண்டு பண்ணு, அதெல்லாம் இதெல்லாம் இப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த பேழை உண்டு பண்ணின பிறகு 40 நாட்கள் இரவும் பகலும் மழையை பெய்ய வைத்து வானத்தின் மதகுகளை திறந்து பூமியின் ஊற்றுக்கள் எல்லாம் திறந்து he destroyed every humankind. எல்லாம் ஹியூமன், எவ்ரி ஃபிஷ் எல்லாத்தையும் அழிச்சு போட்டான். ஜீவ சுவாசமுள்ள எல்லாத்தையும் அழித்து போட்டு he protected Noah and his family. அந்த பேழையில இருந்த அத்தனை மிருகங்களையும் எல்லாத்தையும் அவர் பாதுகாத்தார் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. Hallelujah. And God protected Noah and his family because அவனுடைய காலத்துல நோவா வாஸ் ஃபெய்த்ஃபுல். நோவா he feared the Lord. ஹalleluya. உலகம் ஒரு போக்குல போய் கொண்டு இருக்கும், நோவா மாத்திரம் he walked towards God, he walked with God, he lived with God, he lived in the fear of God. Amen. இன்னைக்கு நமக்கும் அதுதான் தேவை. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பார்க்கும்போது நோவாவின் நாட்களில நடந்த காரியங்கள் இன்னைக்கு பூமியில சர்வசாதாரணமா நடந்து கொண்டு இருக்கிறது. Many think that God is not watching. தேவன் நம்மை பார்க்கல, தேவன் நம்மை கவனிக்கல. I can do anything, I can go anywhere, I can live any way I want to live. Amen. சோ அப்படியான ஒரு கட்டத்துலதான் இன்னைக்கு இருக்கிற உலகமும் உலகத்துல இருக்கிற மக்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. Hallelujah. And God has separated us. நம்ம சபையை அவர் வேறு பிரித்து வச்சிருக்கிறார். God wants his church to his body to live accordance to the word of God. அவர் கட்டளையின்படியும் பிரமாணங்களின்படியும் நாம் வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். wants us to be நோவாவை போல பிரித்தெடுத்து கொண்டவர்களாக இருக்கணும். செப்பரேட்டட் லைஃப் வாழணும். இந்த உலகத்தோட ஒட்டி கொண்டு இருக்க கூடாது. பிகாஸ் தி வேர்ல்ட் இஸ் கரப்டட், ஃபுல் ஆஃப் சின். பாவத்தில நிரம்பி இருக்கிறது, அக்கிரமத்துல நிரம்பி இருக்கிறது. ஹalleluya. அதுல இருந்து நம்மை பிரித்தெடுத்து வாழ கர்த்தர் விரும்புகிறார். நேற்றைய தினத்துல கூட நான் சொன்னேன், God is searching. God is still looking for people who will surrender their life to him. அவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்பார். He is calling everyone. அழைக்கப்பட்டவர்கள் அநேகரா. He calls everyone. பெயர் சொல்லி அழைக்கிறார். Will you be my channel of blessing? என்னுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றா இருப்பீங்களா? என்னுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நீங்க இருப்பீங்களா? நான் சொல்லுகிற காரியத்தை அப்படியே செய்கிறவர்களா நீங்க இருப்பீங்களா? Just looking to each and everyone. redeemed இயேசு என்ற அவர் ரத்தத்தினால மீட்கப்பட்ட எல்லாரையும் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதுல எத்தனை பேர் உண்மையாகவே here I am Lord ன்னு சொல்லுகிறவர்களை தேவன் எடுத்து பயன்படுத்துவார். God cannot use everyone. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம், நம்ம நிறைய சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். Amen. Hallelujah. But God, நான் நேற்றைய தினத்துல கூட ஒரு காரியத்தை சொன்னேன். God doesn't look to your உன்னுடைய படிப்போ உன்னுடைய அந்தஸ்தோ அதெல்லாம் பார்க்கறது இல்ல. உன்னுடைய ஷார்ட் கமிங்ஸை கூட அவர் பார்க்கறது இல்ல. God is looking to your availability. Your availability தான் அவருக்கு முக்கியம். It's not who you are, what you are,
நான் இதை இப்படி இருக்க முடியும் அப்படி இல்லை. he just wants your availability. if you are available to God, தேவன் என்ன பண்ணுவாருங்க, உங்களை கொண்டு God can bring a great change. பூமியில பெரிய மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வர முடியும். when you look into this world, அநேகரை தேவன் அப்படி, நீங்க சில பரிசுத்தவானுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, ஹalleluya, ஃபார் எக்ஸாம்பிள் அடிக்கடி சொல்றது, ஹalleluya, நம்ம என்ன பண்றோங்க, ஜான் வெஸ்லிய பார்க்கலாம், வில்லியம் கேரிய பார்க்கலாம். these people எல்லாம் என்ன பண்ணாங்க, they brought a change, they lived a different life. ஜான் வெஸ்லியோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, in spite of so many, பைபிள் சொல்லுது, சரித்திரம் சொல்லுது, he saved England. இங்கிலாந்து ஒரு பெரிய அழிவிலிருந்து அவர் தான் காப்பாற்றினாராம். அதே போல ஜான் நாக்ஸ் உடைய வாழ்க்கை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, he was the root cause for ஸ்காட்லாண்டுடைய ரட்சிப்புக்காக, ஒரு மாற்றத்துக்காக அவர் நின்றார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. எத்தனையோ பேர், எத்தனையோ அது போல பலர் இது யூரோப்ல, அதுக்கப்புறம் யூஎஸ்ஏல, இப்படி அநேகரை கர்த்தர் எழுப்பினார். அதுல கடைசியாய் ஒரு பேர் பெற்றவர் யாருனாக்கா பில்லி கிரஹாம். He was available to God. Amen. He was available. He just prayed, here I am ன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது, இந்த நம்முடைய காலத்துல God used him mightily to bring salvation. அநேக ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் அவரை பயன்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. God took him. தேவன் என்ன பண்ணார், ஈவன் தி இரும்பு கதவுகள்னு சொல்லுவாங்க, லைக் ரஷ்யா, சைனாலெல்லாம் கொண்டு போய் அவரை ரொமேனியால கொண்டு போய் அவர் பிரசங்கம் பண்ண வைத்தார் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. God found him. God found his availability for his work. இன்னைக்கும் கர்த்தர் அப்படிதான் தேடிக்கொண்டிருக்கிறார். Amen. Today if you have any questions, hallelujah, இது முடியுமா முடியாதா நீங்க நினைச்சு கொண்டிருந்தீங்கன்னா, God is speaking unto you. ஏமன், உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார், உங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏமன், அதை போலதான் when you look into the Bible, there was one man by name Moses என்கிற ஒரு மனுஷனை குறித்து நாம பார்க்கலாம். ஏமன், அவனுடைய என்ன பண்ணாங்க, ஒரு அழகான எகிப்துல he was born in Egyptல, ஒரு லேவி கோத்திரத்துல அவன் பிறக்கிறான். Then he was just let into the water. தண்ணில அவனை காப்பாற்றுவதற்கு தாய் விடுகிறாங்க. அந்த பிள்ளையை பார்வோனுடைய குமாரத்தை எடுத்து வளர்க்கிறார். he grows in the palace. அங்க படிச்சு பெரிய ஞானி ஆகிறான். he knew everything. எல்லாத்தையும் அவன், எகிப்தின் எல்லா காரியமும் அவனுக்கு தெரிகிறது. but the Bible says he loved to be with his people. அவன் எதாகிலும் தன்னுடைய ஜனங்களுக்கு, எபிரேயருக்கு செய்யணும்னு நினைக்கிறான். but in his time it didn't happen. அவனுடைய நினைச்ச காலத்துல நடக்கல. he flees to மீதியானுக்கு போகிறான். அங்க அவன் என்ன பண்றான், அங்க கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் அங்க இருக்கிறான். அந்த 40 வருஷம் அந்த ஈஜிப்ட்ல he was a prince. இப்போ ஒன்னால அங்க ஆடு மேய்க்கிறவனா இருக்கிறான். Amen. every day, ஒவ்வொரு நாளும் காலையில் ஆடுகளை கொண்டு போகணும், சாயங்காலம் ஆடுகளை திரும்பி கொண்டு வரணும். அந்த நேரத்துல he had a supernatural experience with God. தேவன் முச்செடி நடுவில் இருந்து அவனோடு பேசுகிறார். Amen. பேசின போது அவன்கிட்ட தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, அவன் 3ஆம் அதிகாரத்தை when you come to the 3rd chapter 7ஆம் வசனத்துல பார்க்கும்போது அவர் சொல்லுவார், அந்த முட்செடி நடுவில், அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டி நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் மேத்தியரும் எமோரியரும் பெர்ஷியரும் ஏவியரும் ஆகிய எபிஷியரும் இருக்க இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமுமான விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரருக்கு கூக்குரலின் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிறதை கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். ஆமென். யோசித்து பாருங்க, மோசே நினைக்கும் போது அந்த காரியம் நடக்கல. 40 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப தேவன் மோசே அழைக்கிறார். என்னன்னு, வா, நான் உன்னை அனுப்ப போகிறேன். கம், I want to send you, I will send you to Egypt to bring my people out of the bondage of Pharaoh. எகிப்தின் அடிமைத்தனத்துல அவங்களை வெளியே கொண்டு வர உனக்கு அனுப்புகிறேன். சோ மோசேக்கு என்ன இருக்குறங்க, அந்த நாள்ல he had so much. ஏன்னா 40 வருஷம் அவன் he was broken, he was stripped. இப்ப ஒண்ணுமே கிடையாது. அவன்
He was just a prince became a shepherd boy, shepherd man. அங்க இருக்கிற அதான் அவனுடைய வேலை. He didn't have hope. தன்னுடைய திறமை மேலேயே தன்னுடைய எது மேல அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால தேவனிடத்துல என்ன பண்றான்? அவன் வாக்குவாதம் பண்றான். அவன் தேவனை அழைக்கும் போது 11ஆம் வசனத்துல அவன் சொல்லுவான், ஆண்டவரே, நான் எகிப்துக்கும் பார்வோனிடத்துல பேசுறதுக்கு who am I Lord? நான் மாத்திரம். இன்னைக்கு many people அது பல இடங்கள்ல என்ன பண்றாரு, கிட்டத்தட்ட ஹalleluya 5 இடத்துல பாத்தீங்கன்னா மோசே tells to God about who he was. அவன் தன் மோசே எப்படி இருக்கிறான் என்பதை இங்க பாத்தீங்கன்னா 5 இடத்துல அவர் சொல்லுவாரு. ஆமென். 13ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, நான் போய் இஸ்ரவேலின் மூப்பர்கள்ட்ட சொன்னும் போது அவன் சொல்லுவான், அவங்க கேட்பாங்க, யார் உன்னை அனுப்பினா? நான் என்ன சொல்றது ஆண்டவர்? I don't know about you. முதல்ல அவன் சொல்றான், நான் ஏமாத்திரம். ரெண்டாவது அவன் சொல்றான், Lord, I don't know about you. நான் என்ன போய் சொல்லுவேன்? ஹalleluya. மூணாவதாக அவன் சொல்லுவான், ஆண்டவரே, நான் 4th chapter 1st verseல சொல்லுவான், அப்பொழுது மோசே அவர்கள் they won't believe me. என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனம் ஆகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். He kept telling about what he was. அவன் சொன்னா, யாரும் என்ன நம்ப மாட்டாங்க, யாரும் எனக்கு எதுவும் வேலை கொடுக்க மாட்டாங்க. இப்படிதான் அவன் நம்பிக்கொண்டிருந்தான். 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஹalleluya, அவன் சொல்லுவான், லார்ட், ஐ எம் நாட் எலக்வென்ட் இன் ஸ்பீச். நான் முன்ன பின்ன பேசி பழக்கம் கிடையாது ஆண்டவரே. 40 வருஷம் வேற ஆடுகளோட பேசி பழகிருச்சு. எனக்கு நான் திக்குவாயும் மந்த நாவா இருக்கிறேன். ஹalleluya, I cannot speak Lord. அடுத்தவன் சொல்லுவான், அடுத்து அவன் 13 அதற்கு ஆண்டவரே, send someone better than me. He was so living and low esteemed life. Guilt la வாழ்ந்து கொண்டிருந்தான். He said, I cannot God. I'm not worthy of God. God didn't bother. நீங்க நீங்க இந்த இரவுல நீங்க படிச்சு பாருங்க, 3rd chapter 4th chapter படிச்சு பாருங்க. மோசேவுடைய ஒரு காரியத்துக்கும் அவனுடைய குறைபாடுகளை சொல்லும் போது God never ஒரு இடத்துல கூட, ஆமாப்பா மோசஸ் நீ அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. அப்படிதான்ப்பா, ஆமாப்பா நீ ரொம்ப பலவீனம், உனக்கு முடியாதுன்னு சொல்லல. அவர் சொல்றார், யூ ஜஸ்ட் கோ, நான் உன்னோட இருப்பேன், உன் வாயோட இருப்பேன், உன் வாயில இருக்கிற வார்த்தையா நான் இருப்பேன். ஆமென், ஹalleluya. அவர் அதுதான் சொல்லுவாரு, நான் தான் உன்னை அனுப்புறேன்ல, கோ, நான் உன்னோட இருப்பேன். I'll be with you. I'll make sure that through you I'll bring the Israel மக்களை நான் வெளியே கொண்டு வருவேன். ஆமென். இத்தனை அவனுடைய குறைபாடுகள் நடுவுல ஒரு இடத்துல கூட கர்த்தர் என்ன பண்ணலங்க, அவனுடைய குறைகளை சுட்டி காட்டல. ஆமாப்பான்னு சொல்ல. Instead, God was speaking about himself. இன்னைக்கு இரவுல என்ன தெரியுமா, the good news, you can talk about your weakness, you can talk about, இன்னைக்கு நமக்கு அதுதான் பெருமை பேசுறதுக்கு. Amen. அது தப்புன்னு கூட சொல்ல மாட்டேன். In the presence of God, God knows who you are and who am I. பட் அது இரவுல கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாருங்க, is not looking to your version. God is revealing his version. உன்னை கொண்டு என்ன செய்ய முடியும் தான் கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். Hallelujah. Not about your version. Your version may sound good to you. உங்களுக்கு நல்லா தெரியலாம், உங்களுக்கு பிரியமா இருக்கலாம், உங்களுக்கு ஒரு humbleness, ஒரு எளிமையா தோணலாம், ஒரு தாழ்மையா தோணலாம். But God is rejecting if anyone is in that attitude. God is saying, I don't want your version. Listen to my version. என்னுடைய வேர்ஷனை கேளு, நான் உன்னை எப்படி பார்க்கிறேன்னு தெரிஞ்சுக்க, நான் இப்படி என்னை எப்படி பயன்படுத்துவேங்கிறத நான் எழுதி கொடுத்திருக்கிறேன். ஸ்டடி இட், அண்டர்ஸ்டாண்ட் இட், பிலீவ் இட், ஸ்பீக் இட், அண்ட் ஐ வில் பி உன்னோட கூட நான் இருப்பேன். திஸ் இஸ் த வே காட் டஸ். இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல இருக்கிறோம், we talk about the coming of the Lord. உண்மையாவே உலகத்துல நடக்கிற நடப்புகள் பார்க்கும் போது ஆண்டோடைய வருகை சமீபமா இருக்கிறது. நேற்றைய தினத்துல பாத்தீங்கன்னா சுனாமி 8 மேல போனதுனால the world is just, the tsunami has challenged the world. உலக நாடுகளை சேலஞ்ச் பண்ணிருக்கு. எல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறாங்க, என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு பயந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு காலத்துல we are living in the last days. உண்மையாவே கடைசி நாட்களுக்குள்ள நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். and God is looking to people. இன்னைக்கு உலகம் இருக்கிற மோசே நாட்கள்ல இருந்தது போலதான். ஹalleluya.
சில கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்றாங்க, சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. God wants to deliver those people who are under the bondage of devil. பிசாசுடைய அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. நீங்க உலக எத்தனையோ பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க, குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, விபச்சாரத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, எதேதோ பாவம்னா அத்தனை கொடூரமா இருக்கிற அதுக்கெல்லாம் அடிமையா இருக்கிறாங்க. அதுல இந்த ட்ரக்ஸுக்கு அடிமையா இருக்கு. அந்த அடிமைத்தனத்துல இருந்து என்ன, they couldn't come out, they have been suppressed and oppressed by the evil forces. Hallelujah. அவர்களை யார் விடுதலை ஆக்குவது கர்த்தர் விரும்புகிறார். If you are going to say not me Lord, எனக்கு அந்த தகுதி இல்லைன்னா, God is saying it's not your version. நீ சொல்றதல்லப்பா, I know what I am doing. If you are going to say just let me use you, I will use you. மோசே சொன்ன, ஆண்டவரே வெறும் கோலும் கைத்தடி தான், அதை கூட கர்த்தர் என்ன பண்றாருங்க, அற்புதத்தின் கோலாக மாற்றி கொடுத்தார். ஆஃப்டர் த சேஞ்ச் ஆன பிறகு அது சர்ப்பமாய் மாறின போது அதுக்கப்புறம் இட் பிகேம் த ராட் ஆஃப் த லார்ட் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. எந்த பார்வோனுக்கு மோசே பயந்தானோ அது வேதம் சொல்லுகிறது, பார்வோனுக்கு எகிப்தியருக்கும் மோசே என்ன பண்ணார், he became like a god. அந்த அளவுக்கு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். the same God, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று எபிரேயர் 13:8 சொல்லுகிறது. மல்கியால கர்த்தர் மாறாதவர் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. only thing tonight is it's not your version. உங்க வேர்ஷனை கொஞ்ச நாளைக்கு நீங்க கொஞ்ச நாளைக்குல என்னைக்கும் just shut it up. let God is giving his version about you. அவருடைய வேர்ஷன் உங்களோட இன்னைக்கு யாரோட பேசிக்கொண்டு இருக்கிறார். just study the word of God. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தை படிங்க. there is a version of God. it's not the version of Moses, it's the version of God. God says முடியாதுன்னு சொல்லும் போது, for every question, every negative words of Moses, God says it's not you Moses, நான் உன்னை கொண்டு இதெல்லாம் செய்வேன், நான் உன்னை கொண்டு இதெல்லாம் செய்வேன். ஹல்லேலூயா. நான் செய்வேன் யார் நினைக்கிறீங்களோ, இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஆண்டவரே நான் உமக்கு ஏதாகிலும் செய்யணும், ஒன்னும் நடக்காது. இஃப் யூ ஆர் கோயிங் டு சே God do whatever you want to do with me, என்னை எப்படி பயன்படுத்தணுமோ நீங்க பயன்படுத்துங்க, நீங்க விட்டு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. it's not about your educational qualification, it's not about நீங்க எப்படி இருக்கிறீங்க, படிச்சிருக்கிறீங்களா, தியாலஜி படிச்சிருக்கிறீங்களா, நீங்க பெரிய பணம் இருக்குதா, அதெல்லாம் கர்த்தர் கேட்கல. ஹல்லேலூயா. just accept my version about you. என்னுடைய version நீ அக்செப்ட் பண்ணுவேனா, then you will see God using mightily. உங்களை வல்லமையாய் தேவன் எடுத்து பயன்படுத்துகிறத வரப்போற நாட்கள்ல நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ, உங்களை சூழ்ந்திருக்கிறவர் நிச்சயமா உங்களை பார்ப்பார்கள். May God bless you. God be with you.